அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை முதல் நாடு முழுவதிலும் மழையுடனான வானிலை. மண் சரிவில் புதைந்து பல நாட்களின் பின் சடலமாக மீட்கப்பட்ட 7 வயது மாணவி. இலங்கைக்கு கடத்தவிருந்த பெருந்தொகை ஆபத்தான பொருள் பறிமுதல். அம்பலாங்குடை துப்பாக்கி சூட்டு சம்பவம், பெண்ணொருவரும் கைது. பெண்கள் சிறுமிகளுக்கு அவசர உதவி, ஐக்கிய நாடுகள் முன்னெடுக்கும் திட்டம். தமிழர் பகுதியொன்றை உலுக்கிய சம்பவம், காதலனின் நண்பர்களால் கூட்டாக பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண். உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விசேட விஜயம். 400 பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த சொகுசு கப்பல். ஆஸ்திரேலியா துப்பாக்கி சூட்டில் 16ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. சென்யார் சூறாவளியில் கோரம், இந்தோனேசியாவில் 1000 கடந்த பலி எண்ணிக்கை. போலீசார் கண்முன்னே நடந்தேறிய கொடூரம், துடிதுடித்து பிரிந்த 2 உயிர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். கிழக்கு பிராந்தியத்தில் காணப்படும் அலைவடிவிலான காற்றின் தாளமுக்கத்தின் காரணமாக நாளை முதல் நாடு முழுவதிலும் மழையுடனான வானிலை ஓரளவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிரதேசங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு சுமார் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களத்துறை தொடக்கம் புத்தளம், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 27 யட்டியந்தோட்ட பிரதேச செயலக பிரிவின் தன்வத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன 7 வயது மாணவியின் உடல் நேற்று மதியம் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக யட்டியந்தோட்ட போலீசார் தெரிவித்தனர். தென்னவத்தையிலிருந்து புத்தேனஹல வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போது அருகில் ஒரு நாய் நிற்பதை கவனித்த குழுவினர் சோதனை செய்த போது கித்துள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இறந்த சிறுமியின் உடலை கண்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கரவனெல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிறுமியின் தாய், தந்தை, தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் புதைத்து போனதாகவும் சிறுமியின் தாயின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமி மற்றும் அவரது தந்தை, தம்பி, பாட்டி அவர்களின் உடல்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்த முள்ளிமுனை மீன்பிடி துறைமுக பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 கிலோ கஞ்சா பொதிகளை மரைன் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் இந்திய மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் எனவும் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் எனவும் மரைன் காவல் நிலைய ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகில் உள்ளதால் அண்மை காலமாக தனுஷ்கோடி கடல் வழியாக கஞ்சா, கடல் குதிரை,
கடல் அட்டை, சமையல் மஞ்சள் மற்றும் மெத்தாம்பெட்டமைன் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு முள்ளிமுனை கடற்கரையிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படவுள்ளதாக தேவிப்பட்டினம் மரைன் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் முள்ளிமுனை முகத்துவார கடற்கரை பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற இருவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அப்பகுதியை சோதனையிட்டனர். இதன்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த கஞ்சா பொதி மீட்கப்பட்டது. தேவிப்பட்டினம் மரைன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு எடை போடப்பட்டதில் 150 கிலோ கஞ்சா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இக்கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டு முள்ளிமுனை பகுதியைச் சேர்ந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இடம்பெற்ற அம்பலாங்கொடை மோதிர தேவாலய நிர்வாக குழுவின் தலைவர் வருசவிதான மீரந்தவின் கொலைக்கு உதவிய சந்தேகத்தில் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் அனுர புஷ்பகுமார அல்லது மதுபீஜா என்பவரின் மனைவியே கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண் மற்றும் 3 பேர் புலனறுவையில் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த மூவரும் புலனறுவை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்களை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னதாக இந்த கொலை தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அவசர உதவிகளை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் $8.3 பில்லியன் அமெரிக்க நிதியுதவி கோரி சர்வதேச சமூகத்தை நாடியுள்ளது. நவம்பர் 28 அன்று சூறாவளி தாக்கியதில் 2 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5,20,000 வயது வந்த பெண்கள், குறிப்பாக 22,500 கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளனர். மருத்துவமனைகள் சேதமடைந்து வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் அவசர மகப்பேறு பராமரிப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சுகாதார சேவைகள் தடைப்பட்டுள்ளன. மேலும் இடம்பெயர்வு மையங்களில் உள்ள நெரிசல் மற்றும் தனியுரிமை இல்லாத நிலை காரணமாக பாலின அடிப்படையிலான வன்முறை அபாயம் அதிகரித்துள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் சனத்தொகை நிதியமானது 2,08,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார பாதுகாப்பு, பாலின வன்முறை தடுப்பு மற்றும் மரண ஆதரவு உள்ளிட்ட சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இதில் நடமாடும் கிளினிக்குகள், அவசியமான விநியோகங்கள் மற்றும் பாதுகாப்பான மையங்களை மீட்டமைத்தல் ஆகியவை அடங்கும். சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள வீரமாநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 இளைஞர்கள் ஈச்சிலப்பற்று போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் ஈச்சிலப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின்படி டிக்டாக் சமூக வலைதளத்தின் மூலம் இளைஞர் ஒருவர் குறித்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு நேரில் சந்தித்துள்ளார். இதன் பின்னர் குறித்த இடத்திற்கு அவரது நண்பர்கள் வருகை தந்ததுடன் குழுவாக பாலியல் பலாத்காரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியின் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகை தர உள்ளது. பேரிடர் சேதம் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கத்தை மதிப்பிடுவதில் உலக வங்கியுடன் பல சர்வதேச அமைப்புகளும் இணைய உள்ளன. இதற்கிடையில் பேரிடர் நிவாரணத்தில் உதவுவதற்காக இத்தாலிய அரசாங்கத்தின் 7 உறுப்பினர்களை கொண்ட நிபுணர் குழு நாட்டிற்கு முன்னதாக வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் 7 உறுப்பினர்களை கொண்ட நீர் சுத்திகரிப்பு மற்றும் சுகாதார குழுக்களை நாட்டிற்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்ஸ் கோல்டன் சங்கிலியை சேர்ந்த சொகுசு பயணி கப்பல் 400 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது.
இலங்கையின் சுற்றுலாத்துறை சில சவால்களை எதிர்கொண்டிருந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பயண கப்பல் நாட்டிற்கு வருவது சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய ஊக்கமாகும் என்று சுற்றுலாத்துறையின் துணை அமைச்சர் ருவான் ரணசிங்க கூறினார். சுற்றுலாத்துறையின் துணை அமைச்சர் ருவான் ரணசிங்க, சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த கப்பல் 2 நாட்கள் இலங்கையில் நங்கூரமிடப்படவுள்ளதுடன் நாளை காலிக்கு வர உள்ளது. கப்பல் பணியாளர்களுடன் நட்புறவான உரையாடலில் ஈடுபட அமைச்சர் கப்பலில் ஆய்வு பணியிலும் பங்கேற்றார். அங்கு நினைவு பரிசுகள் பரிமாற்றமும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு குழந்தை உட்பட 16ஆக உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் குறித்த பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் நடத்திய 2 பேர் மக்கள் மீது 50 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக குறித்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 12 பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர்களில் துப்பாக்கிதாரி ஒருவரும் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் துப்பாக்கிதாரியும் இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது. இதேவேளை குறித்த துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து மிக மோசமாக காயமடைந்த நிலையில் 4 குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 1003ஆக அதிகரித்துள்ளது. குறித்த பேரிடரால் 3 மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு சுமாத்ரா, மேற்கு சுமாத்ரா மற்றும் அசே ஆகிய 3 மாகாணங்களில் 14 பேர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். மலாக்கா ஜலசந்தியில் ஏற்பட்ட சென்யார் என்ற சூறாவளியால் கனமழை மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 1003ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 218 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள், 200க்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் மற்றும் 581 கல்வி நிலையங்கள் வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கர்நாடகா மாநிலம் சிவமொக்கா மாவட்டத்தில் காதலுக்கு ஆதரவு தெரிவித்த 2 கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் சிவமொக்கா மாவட்டம் பத்ராவதி புதிய டவுன் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஜெய்பீம் நகரில் வசிப்பவர் நந்தீஷ். இதே பகுதியை சேர்ந்தவர் சிருஷ்டி. இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டுள்ளது. இவர்களில் காதலை 2 பேரின் குடும்பத்தினரும் எதிர்த்துள்ளனர். இதனால் காதல் ஜோடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை காதல் ஜோடி பத்ராவதி போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த 2 பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அங்கு வந்தனர். அப்போது 2 பேரின் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதில் சிருஷ்டியின் அண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் கோபமடைந்தனர். அப்போது அவர்கள் திடீரென நந்தீஷுக்கு ஆதரவாக பேசிய அவரது உறவினர்களை கத்தியால் சரமாரியாக குத்தினர். இதனை பார்த்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனாலும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். பின்னர் போலீசார் சிருஷ்டியின் அண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 5 பேரை மடக்கி பிடித்து கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.